வணக்கம். இன்னைக்கு கோல்டோடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் நான் ஃபார்ம் பேரோல்ல அப்படிங்கிறத பற்றி பேசுவோம். ப்ளஸ் டேட்டா எப்படிலாம் வந்தால் என்ன மாதிரி நம்ம ரெடியாக இருக்கணும் அப்படிங்கிறதும் டெக்னிக்கல் அனலைசிஸும் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோஸ் போட்டோன்னே நோட்டிஃபிகேஷன் வரும். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா எங்ககிட்ட நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள், அல்லது டெக்னிக்கல் டவுட்ஸ் இருந்தாலும் எங்ககிட்ட கேட்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இன்னைக்கு வந்து சாயந்தரம் 6 மணிக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபார்ம் பேரோல் அப்படிங்கிற டேட்டா இருக்கு. லைவ் மார்க்கெட்லேயே நாங்கள் சொல்லியிருந்தோம். மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி எடுத்த டேட்டாஸில் பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா 3 டேட்டாஸ் இருக்கு, நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா 6 டேட்டாஸாக வந்திருக்கு, நியூட்ரல் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 5. இது என்ன இந்த 14 அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சியூமர் கான்ஃபிடென்ஸ், ஜாப் சேலஞ்சிங், ஜாப் கட்டு, அதுக்கப்புறம் அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரீட்டைல் சேல்ஸ், பிபிஐ, ப்ரீவியஸாக வந்து நான் ஃபார்ம் பேரோலுடைய டேட்டா, ஹவர்லி ஏர்னிங்ஸ், இதெல்லாம் கன்சிடர் பண்ணி ஒரு 14 டேட்டா நம்ம பர்சனலாக எடுத்துக்கிறோம். அதில் நம்ம பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்ச வியூகத்தில் 3 பாசிட்டிவாக வருது, 6 நெகட்டிவாக வந்திருக்கு. எந்த ஒரு சேஞ்சும் இல்லாமல் நியூட்ரலைஸில் 5 வந்திருக்கு. இந்த 5 தான் இப்போ ரொம்ப பிரச்சனை. ஒன்று, இந்த நியூட்ரலைஸ் வராமல் ப்ளஸ் ஆர் மைனஸில் நிறையா வந்திருந்தா டேட்டா என்ன வரும்னு ஆல்மோஸ்ட் நம்ம வந்து கணிச்சிடலாம். பட் நியூட்ரலைஸ் வந்து அது கிட்டத்தட்ட செகண்ட் பிளேஸில் வந்து மாட்டிக்கிச்சு. ரைட்டுங்களா? 5 இருக்கு. ஸோ இன்னைக்கு வரக்கூடிய டேட்டா அப்படிங்கிறது வந்து பெரும்பாலும் என்னவா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா ஒரு 140Kல இருந்து ஒரு 80Kக்குள்ள எதிர்பார்க்கலாம். இது ப்ரீவியஸா இருக்கக்கூடியதை விட கம்மி தான், பட் ஃபோர்காஸ்ட் பண்ணதை விட கொஞ்சம் அதிகம். பட் இதை தாண்டி நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமானது ஹவர்லி ஏர்னிங்ஸும் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டும் தான் இதுக்கு கொடுக்கும். டேட்டாவை வந்து மார்க்கெட் மூவ்மெண்ட்டுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் டேட்டா கொடுக்கறது. இது ரெண்டும் கூட நான் ஃபார்ம் பேரோல் கூட வர டேட்டாவோட இது ரெண்டும் ரொம்ப பார்க்கணும். ஹவர்லி ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஏப்ரல் 3ஆம் தேதி வந்ததுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0.4ல இருந்து, ஓகே, ஹவர்லி ஏர்னிங்ஸ் வந்து 0.4%ல இருந்து 0.2%ஆக குறைஞ்சிருக்கு. குறைந்திருந்தால் இது லாபமா நஷ்டமானா? குறைந்தால் மைனஸ், ஏறினாதான் பாசிட்டிவ். அப்படின்னா ஹவர்லி ஏர்ன் பண்றவங்களுடைய அந்த சதவீதம் எப்படி இருக்கணும் அப்படின்னா அதிகமாக இருக்கணும். இந்த முறை கொஞ்சம் ஏறி வர்றதுக்கான வாய்ப்பு 0.2லேருந்து 0.3% எதிர்பார்க்குறாங்க. இப்போ 0.2% வந்தது 0.3ஆக வந்தால் இது பாசிட்டிவ், அல்லது 0.02வே இருந்தால் ஓகே, எந்த சேஞ்சஸும் இல்லை, அப்படியே இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனால் 0.1 வந்தா ரொம்ப மைனஸ். லாஸ்ட் 2 இயர் டேட்டாஸ்ல நமக்கு ஹை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.6% வரைக்கும் இருந்திருக்கு. லோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.1% வரைக்கும் வந்திருக்கு. இப்போ நம்ம வந்து லோவர் கிட்ட தான் இருக்கும். லாஸ்ட் டேட்டா வந்து 0.2 லோவர் கிட்ட தான் இருந்தது. அதே மாதிரி அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட், அதாவது வேலை வாய்ப்புகள், அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறைந்து வரணும். இப்போ வந்து ஹவர்லி ஏர்னிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆனால் பாசிட்டிவ். அதே நீங்கள் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து என்ன ஆகணும்னா குறையணும். குறைந்தால்தான் வேலையில்லா திண்டாட்டம் வந்து குறையுது அப்படின்னு அர்த்தம். இதோடைய மேக்சிமம் 2 இயர்ஸ் டேட்டா எடுத்தீங்க அப்படின்னா 2 இயர்ஸ்ல உங்களுக்கு அதிகப்படியா எவ்வளவு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4.6% வரைக்கும் உயர்ந்திருக்கு. லோவர் வந்து 3.8 ஆர் 3.9 வரைக்கும் இருந்திருக்கு. இப்போ நமக்கு கரண்ட்ல எவ்வளோ போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4.3%. அந்த டேட்டா எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இங்க இருக்கும். ஓகேங்களா? ஹவர்லி ஏர்னிங்ஸ் இங்க இருக்கு, அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் நேராக இங்க பார்த்தீங்கன்னா இருக்கும். இது எங்க போய் பார்க்கலாம்? ஃபாரெக்ஸ் ஃபேக்டரி, அதில் எக்கனாமிக் காலண்டர் இருக்கும். கீழே வந்து நான் கமெண்ட்ல வந்து அதை பின் பண்ணுறேன். சாயந்தரம் நியூஸை நீங்கள் அதை கிளிக் பண்ணி போய் பார்த்துக்குங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த வந்து நம்ம ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுவுமே நம்ம வந்து வேலையில்லா திண்டாட்டம் அதிகரிச்சு தான் இருக்கு. ஓகே, மேலே ஹவர்லி ஏர்னிங்ஸும் குறைஞ்சி தான் இருக்கு. இது ரெண்டுமே யூஎஸ்க்கு நெகட்டிவான ஒரு டேட்டா தான். இன்னைக்கு வரக்கூடிய டேட்டா சாயந்தரம் 6 மணிக்கு வரும். மேக்ஸிமம் ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ள அந்த டேட்டா பாசிட்டிவா நெகட்டிவாங்கிற ரிப்போர்ட்டை டெலகிராமில் நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். டெலகிராமில் பார்க்குறவங்க பார்த்துக்குங்க.
ஓகே, மேக்ஸிமம் வர வேண்டியது இந்த டேட்டாஸ் தான் வரும். ஹவர்லி ஏர்னிங்ஸ்ல வந்து ரைஸ் ஆகும், பட் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து அப்படியே தான் ஸ்டேபிளைஸாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த டேட்டாஸை பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் மார்க்கெட் டிசிஷன் எடுத்துக்கோங்க. இப்போ கோல்டு தான் நம்ம மெயினாக பார்க்க போகிறோம். கோல்டு மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து மெயினாக இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹை பிரீச் ஆகலாமா அப்படின்னா ஆகலாம், அப் டு இது வரைக்கும். ஓகேங்களா, கிட்டத்தட்ட 5000 வரைக்குமே இட்ஸ் ஜோன். இங்கே போயிட்டு கூட மார்க்கெட் செல் ஆகலாம். இந்த இடத்துல ஜோன் போகும்போது உங்களுக்கு இந்த சேனல் வந்து மீட் ஆகிடும் ஆல்மோஸ்ட். ஓகே, மேலே போகலாம்னா வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கு டேட்டா நெகட்டிவாக வந்தால் என்ன ஆகும் கோல்டு அப்படின்னா கொஞ்சம் புஷ் பண்ணி அப்சைட் போகும், ஒருவேளை டேட்டா நியூட்ரலைஸ்டாக வந்தாலோ, ஓகேங்களா, இன்னைக்கு வந்து டேட்டா வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வரக்கூடிய டேட்டா எதுக்கு, லாஸ்ட் டைமே நிறைய பேர் கேட்டீங்க இது பாசிட்டிவா நெகட்டிவா அப்படின்னு. இது யூஎஸ்க்கான டேட்டா தான். ஓகே, யூஎஸ்ல டேட்டா பாசிட்டிவ் வந்துச்சு அப்படின்னா கோல்டுக்கு இது நெகட்டிவ். யூஎஸ் டேட்டா நெகட்டிவ்ஸா எல்லாமே மேக்ஸிமம் வந்துச்சு அப்படின்னா கோல்டுக்கு இது பாசிட்டிவ். புரிஞ்சுக்குங்க. ஓகே, ப்ளஸ் இப்போ வார் நடந்துட்டு இருக்கு, அதனால அப்படியே ஸ்டேபிளாக நிறுத்துறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஏன்னா அவங்க வந்து மார்க்கெட்டில் இங்கே மேனிப்புலேட் பண்ணி நிறுத்திட்டு மண்டே மார்க்கெட்டுக்கு கேப் அப் கேப் டவுனுக்கு ரெடி பண்ண சான்சஸ் இருக்கு. நேற்று டே மார்க்கெட் எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு நல்ல அப்பர் ஷேடோ பின்பாரோட மார்க்கெட் வந்து வந்திருக்கு. அப்படின்னா ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கீழே வரதுக்கான ஒரு சோர்ஸ் இருக்கு. மேலேயே போற மாதிரி இருந்தா கூட கொஞ்சம் கீழே வந்து சப்போர்ட் எடுத்துட்டு போறதுக்கான சோர்ஸ் ஃபர்ஸ்ட் தெரியுது. ரெண்டாவது இது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸா நம்ம எடுத்துட்டு மார்க்கெட்ல செல் செட்டப் எதிர்பார்க்கலாம். அப்ப நம்ம வந்து ஒரு 4 hour சார்ட்ல பாத்தீங்க அப்படின்னா பிரைஸ் வந்து இந்த மார்க்கெட் கரெக்ட் ஆயிட்டு இருக்கு. லாஸ்ட் இதுலயே சொல்லியிருந்தது தேர்ட் வே, இது போனோடனே மார்க்கெட் எண்ட் ஆகி திரும்பும். இப்போ வந்து நமக்கு வந்து வேவ் கவுண்ட் பார்த்துட்டு தென் வந்து நம்ம வந்து திருப்பி இதில் வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ வேவ் கவுண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ வந்து நமக்கு வந்து இந்த இடத்துல 4th வேவ் முடிஞ்சு 5th வேவ் வரணும். 5th வேல நமக்கு இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து 1 2 3 4 அண்ட் தென் 5 அப்படின்னு இங்கே முடிச்சிருச்சு மார்க்கெட். இப்போ ஏபிசி மார்க்கெட்டில் நடக்கணும், ரைட்டுங்களா. இந்த ஏபிசி நடக்கணும் அப்படின்னா நான் வந்து ஒரு 1 hour சார்ட்டில் உங்களுக்கு காட்டுறேன். இந்த 5 வேவ் முடிஞ்சுட்டு இப்போ வந்து நமக்கு வந்து ஏபிசி நடக்கணும், அல்லது ஒரு வேவ் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் ஃபால் அப்படிங்கிறதும் வரலாம். அப்போ இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு, ஒரு இம்பல்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ ஒரு ஏபிசி வந்துட்டும் மார்க்கெட் திருப்பி புஷ் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஓகே, அது மேலே போக முடியாமல் திருப்பி மார்க்கெட் கீழே ட்ராப் ஆகலாம். இந்த இடத்துல மார்க்கெட் வந்து எப்படி இன்னைக்கு ஃபால் ஆக போகுது, நல்லா மார்க்கெட் ஃபால் ஆக போதா, என்னெல்லாம் சப்போர்ட் லெவல்ஸ் ஃபர்ஸ்ட் இருக்கு அப்படின்னு பார்த்துக்குங்க. ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது கம்பல்சரி யூஸ் பண்ணும். ஸ்டாப் இல்லாமல் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணக்கூடாது. இது வந்து நம்ம லாஸ்ட் லைவ் புதன்கிழமை நடந்த லைவ்ல எதிர்பார்த்தது. கீழே வந்துட்டு மார்க்கெட் ஒன் மோர் புஷ் கொடுக்கணும், அந்த புஷ் கொடுத்துட்டு நின்றுட்டு இருக்கு. ஓகே, ஸோ இப்போ வந்து கீழே வந்தா எதெல்லாம் நமக்கு முக்கியமான லெவல், 4680 கண்டிப்பா டச் பண்ணிடும். பிஃபோர் நியூஸ் வரதுக்கு முன்னாடியும் டச் பண்ணலாம், இல்ல பிரைஸ் வந்து ஆஃப்டர் நியூஸ் டைம்லையும் டச் பண்ணலாம். 4680 கம்பல்சரி மார்க்கெட் வந்து அந்த இடத்துல டச் பண்ணிடும். இங்க இருந்து மார்க்கெட் செல்லிங் ஜோன் தான், மார்னிங்ல இருந்தே செல் ஜோன் தான். ஓகேங்களா, செல் தான் எடுக்கணும். ஸ்டாப் ஹிட் ஆனாலும் திருப்பி செல் தான் ட்ரை பண்ணணும். இது வந்து 4680 மினிமம் டார்கெட்டாக நம்ம அச்சீவ் பண்ணலாம். மேபி இது ஏபிசியா முடிஞ்சு மார்க்கெட் திருப்பி மேலே போக சான்சஸ் உண்டு. ஸோ இங்கே வரும்போது பார்த்துக்கலாம். இது உடைச்சிட்டான் அப்படின்னா நெக்ஸ்ட் மார்க்கெட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு லெவலை மீட் பண்ணும். அது 4640. ஓகே, 60 to 40, மெயினாக 40. இது என்ன லெவல் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னம்னா இதுதான் ப்ரீவியஸாக இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த லெவல்ஸ். ஓகேங்களா, இந்த லெவல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான லெவல். ஒருவேளை இது ஏபிசியாக மார்க்கெட்ல கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல தான் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே போகும். ஓகே, ஒருவேளை இதை பிரேக் பண்ணிட்டான் 580க்கு வந்துருவான் டார்கெட்.
இப்போ 580 வந்தோடனே என்ன பண்ணுவான், நேராக அப்படியே கீழே போக மாட்டான். 580 வந்தோடனே திருப்பி ஒரு கரெக்ட் ஆகி இந்த 640 660லேயே மார்க்கெட் திருப்பி ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே இறங்க ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ திருப்பி நான் ரிப்பீட் பண்ணுறேன், நல்லா புரிஞ்சுக்குங்க. இங்கே இப்போ செல் தான். இந்த செல் 680 கண்டிப்பாக பிரேக் பண்ணும், டச் பண்ணும் அல்லது பிரேக் பண்ணும். நமக்கு ரொம்ப முக்கியமான சப்போர்ட் லெவல் 4640 60 லெவல். இந்த லெவல் அப்படிங்கிறது தான் இந்த மல்டிபிள் ஜோன் லெவல். இந்த லெவலை மார்க்கெட் ஒரு வேளை டச் பண்ணிட்டு நல்லா ஸ்ட்ராங்காக மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து மேலே புஷ் பண்ணால், நியூஸ் டைமுக்குள்ளே அது வந்துடுச்சு அப்படின்னா, அல்லது நியூஸ் டைம்லேயே சடனாக கீழே வந்து இங்கே சப்போர்ட் எடுத்துட்டாலோ, நியூஸ் முடிகிற டைம்லேயும் வந்து இந்த இடத்துலயே மார்க்கெட் ஹோல்ட் ஆகி நின்றுட்டாலோ, நல்லா புரிஞ்சுக்கங்க, பிஃபோர் நியூஸ் வந்துட்டா பை, டேட்டா நெகட்டிவாக வரும், கோல்டு பை ஆகிடும் சாயந்தரத்துக்குள்ள. ஒருவேளை டேட்டா வந்து வரும்போது கரெக்டாக 640 60 தொட்டுட்டு மார்க்கெட் வந்து இப்போ என்ன ரெசிஸ்டன்ஸ் கிடைக்கிறானோ அதை பிரேக் பண்ண ட்ரை பண்ணனா பை ஆக வாய்ப்பு இருக்கும். இல்லை, நியூஸ் வந்து பொறுமையாக மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஸ்டே ஆகி அப்படியே நின்றுச்சு, நியூஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் மார்க்கெட்னால இங்கே போக முடியாமல் திருப்பி பிரேக் பண்ண ஆரம்பிச்சா நம்ம எதிர்பார்க்கலாம் மார்க்கெட் வந்து மேலே போக ரெடியாக இல்லை, கீழே 580 அதுக்கு கீழே கூட வரும். 580 மினிமம் டச் பண்ணி ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிடைக்கும் போது நம்ம செல் பண்ணலாம். 580க்கு மார்க்கெட் போயிட்டா திருப்பி இந்த 640 60 இந்த லெவலே வந்து உங்களுக்கு என்னவா மாறிடும் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் லெவலாக மாறி இங்கிருந்து மார்க்கெட் ஃபால் வரும். ஸோ இது வந்து நமக்கு 1 2 3 4 5ன்னு ப்ரைஸ் வந்து கீழே 4300 வரைக்கும் போகிறதுக்கான ப்ராசஸ் நடக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால செல் மட்டும்தான் பேசிட்டு இருக்கோம், பை பற்றி பேசலை. ஓகே, ஏன்னா இங்கே பை செட்டப் இல்லை. மேபி இந்த லெவலோ அல்லது 680 பிரேக் பண்ணதுக்கு அப்புறமோ நீங்க தாராளமா பை செட்டப் கிடைச்சா அப்போ போக ட்ரை பண்ணுங்க. இங்கிருந்தே டைரக்டா பை செட்டப் கிடைச்சா போகாதீங்க. என்ன ஆகும் அப்படின்னா இங்கிருந்தே டைரக்டா பை செட்டப் கிடைச்சா திருப்பி ஒன் மோர் ஃபால் மார்க்கெட் கொடுத்துரும். மேலே போனோடனே இம்மிடியேட்டா மார்க்கெட் ரிஜெக்ட் ஆகி ப்ரைஸ் கீழே இறங்குறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும். இது எல்லாமே நம்ம கெஸ் பண்ணுறது தான். இதில் தப்பு நடக்க வாய்ப்பு இருக்குமானா இருக்கும். அதனால கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸம் புரோக்கரில் ட்ரேட் பண்ணாதீங்க. நிறைய அக்கௌண்ட்ஸ் வந்து எக்ஸம் புரோக்கரில் வச்சு ட்ரேட் பண்ணுறவங்களுடைய பேங்க்கில் வந்து அந்த ஃபண்ட்ஸை வந்து ஹோல்ட் பண்ணி அது ஏன் அந்த ஃபண்ட் வந்து உங்களுக்கு வந்துச்சுன்னு கேள்வி சைபர் கிரைம்லேருந்து கேட்குறாங்க. இதுக்காக நான் சொல்கிற புரோக்கருக்கு வாங்க அப்படின்லாம் இது கிடையாது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குரூப்ஸில் யாராவது இருக்காங்க எக்ஸம் புரோக்கரில் தான் பண்ணுறாங்கன்னா, எக்ஸமில் வந்து எங்களுக்கு வேறு ஏதாவது கேட்வேல கொடுங்க, இந்த மாதிரி இஷ்யூ வருது. இன்னைக்கு கூட எனக்கு நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தர் அனுப்பிச்சிருந்தாரு, அவருடைய ஃப்ரெண்ட் அக்கௌண்ட் வந்து 2264 ரூபாயோ என்னமோ சம்திங் 48 ரூபாயோ அந்த ரவுண்ட் வேல்யூ இல்லாமல் வந்தது ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல மாட்டிருக்கு. கவர்மெண்ட் பேங்க்ஸில் தான் மேக்சிமம் நிறையா மாட்டுது, அண்ட் ப்ரைவேட் பேங்க்ஸில் 1-2 மாட்டுது. அது எக்ஸம் புரோக்கர் தான். ஸோ ஆக்டோஃபெக்ஸ் அண்ட் எக்ஸம் புரோக்கர் கண்டிப்பாக அதை ஷார்ட் அவுட் பண்ணுவாங்க. இதுக்கு இப்போ கரண்ட்ல அந்த பொசிஷன் சரியில்லை, உடனே பேனிக்காக அக்கௌண்ட்டை வெளியில் எடுக்காதீங்க. ஓகே, இது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு வார்ன் பண்ணுங்க, கொஞ்சம் பார்த்து வேற ஏதாவது ஒரு கேட்வேல வெளியில் ஃபண்ட் எடுத்துட்டு வேற ஏதாவது ஒரு புரோக்கரில் பண்ணிக்கோங்க. எந்த புரோக்கருக்குமே யாருமே நாங்கள் கேரண்டி கொடுக்கவே மாட்டோம். நான் ஓப்பனாகவே இதில் சொல்கிறேன். நிறைய பேர் வந்து நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. நாங்களும் இதில் இன்வெஸ்ட் தான் பண்ணியிருக்கிறோம். ஒருவேளை ஏதாவது ப்ராப்ளம் இஷ்யூ ஆனால் நாங்களும் அதை ஃபேஸ் பண்ண தான் போகிறோம். அதனால நாங்கள் யாருக்குமே ஓப்பனாக நாங்கள் கேரண்டி கொடுக்க மாட்டோம். ஓகே, உங்களுக்கு விருப்பம் வேணும், விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் இங்கே கூட ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு பெட்டர் ஆப்ஷன் தெரியுது, யாராவது ஒருத்தவங்க கேரண்டியே கொடுக்குறாங்க அப்படின்னாங்கன்னா நீங்கள் அதில் கூட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஈவினிங் டேட்டா வந்ததுக்கப்புறம் நாங்கள் டேட்டாவுடைய ப்ளஸ் ஆர் மைனஸ், பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவாக, எதெல்லாம் பாசிட்டிவாக வந்திருக்கு எதெல்லாம் நெகட்டிவாக வந்திருக்குங்கிறத டெலகிராமில் அப்லோட் பண்ணுறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.